என்னோட மந்த்லி இன்கம்ல மோர் தென் 35% மேலே வந்துட்டு நான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. லைக் வந்து டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு டைவர்சிஃபிகேஷன் நிறையா பண்ண முடியும். அண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எஸ்ஐபியில் மந்த்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் போகும்போது நம்மளுக்கு ரொம்ப அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸுங்கிறது கிடைக்கும். இந்த ஒரு ரீசனால தான் வந்து அதிகமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நியூவாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கம்மி அமௌண்ட் லைக் ஒரு 500 ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் 500 மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுடைய டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப நிறையா இருக்கும். லைக் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, லைக் நீங்கள் இப்போ 500 rupeesக்கு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா உங்களாட்டி ஒரு கம்பெனியோட ஸ்டாக் மட்டும் தான் வாங்க முடியும், இல்லை ஒரு 2 கம்பெனி 3 கம்பெனி ஸ்டாக் தான் வாங்க முடியும் ஒரு மிட் கேப்பில் வாங்கினீங்கன்னா. பட் அதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸில் வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து ஐடி செக்டர் டவுன் ஆகி இல்லை ஃபார்மா செக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து ஐடியில் மட்டுமே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே உங்கள் அமௌண்ட்டை ஐடியில் கொஞ்சம், ஃபார்மாவில் கொஞ்சம், அப்புறம் ஆயிலில் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் லெவலுங்கிறது கம்மியாக இருக்கும், அது ரிட்டர்ன்ஸுங்கிறது ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக டைவர்சிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டுங்கிறது அதிகமாக தேவைப்படும். பட் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணும்போது இந்த டைவர்சிஃபை நீங்கள் வந்து ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் வந்து நியூவாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன், திஸ் இஸ் ABIN, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 7 டிப்ஸ் தர போகிறேன். இந்த 7 டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா நான் 2 பிளாட்ஃபார்ம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து Zerodha, இன்னொன்று வந்து அப்ஸ்டாக். இது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. நான் வந்து அப்ஸ்டாக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் நீங்கள் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். நீங்கள் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், Zerodhaக்கும் கொடுத்துருக்கேன், அப்ஸ்டாக்கும் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் நீங்கள் எதை வேணால் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போய் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பருங்கிறத கேட்கும். அந்த மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இது ரெண்டுத்துடைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும். அந்த ஃபோட்டோ நம்பர் இருந்துச்சுன்னா போய் நீங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக எந்த சார்ஜஸ்மே பண்ணுறதில்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஆனுவல் ஃபீ மட்டும் இயர்லி ஒரு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன், 200+ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். Zerodha பார்த்தீங்கன்னா அது இனிஷியலாக வந்துட்டு போனஸ் எதுவுமே தரதில்ல. பட் அப்ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 1000 rupeesக்கு வந்து போனஸ் தராங்க, 1000 rupees கேஷ்பேக் போனஸ் தராங்க. ஸோ அந்த போனஸை நீங்கள் அப்ஸ்டாக் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அப்படி உங்களுக்கு தெளிவாக பண்ண தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் ஒரு வீடியோ மேக் பண்ணுறது நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டாப்பிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு யூ ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. இந்த ரீலெவலில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு டெஸ்ட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி இன்னொரு டேட்டில் டெஸ்ட் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு டைம் பீரியட் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இன்றைக்கான டெஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு கூட நீங்கள் இன்னொரு டெஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு இது வரைக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு தடவை நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு அதிகமான ஸ்கோர் எடுக்கிறது சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரீலெவலை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். உங்கள் ரீலெவல்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, ரீலெவலுங்கிறது வந்து ஒரு டெஸ்ட் டோர்னமெண்ட் பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலாக அவங்க வந்து ஜாப் பேஸ் பண்ண டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட என்னென்ன டெஸ்ட் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டேட்டா அனலிஸ்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டில் நீங்கள் 700+ மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் அண்ட் கம்பெனிஸ்லேருந்து டிரெக்டாக ஜாப் இன்டர்வியூஸ் வரும். ஸோ இதில் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் டெக் ரோலுக்கு வந்து 4 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் டெக் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 6 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 lakhs வரையும் அவங்க பேக்கேஜஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இப்போ Xiaomiல ஜாப் வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கே நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட டெஸ்ட் பேஜ்லேயே வந்து நீங்கள் மாக் டெஸ்ட், சாம்பிள் பேப்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பல்க் பிளேஸ்மெண்ட் ரெக்யர்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணல அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் ரீலெவலில் முன்னாடி டெஸ்ட் அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 30 days அப்புறம் திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. உங்களுக்கு ஏஜ் 18 இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். அண்ட் இந்த ரீலெவலில் டெஸ்ட் எழுதி ஜாப் எடுத்த நிறைய பேருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் ரீலெவல் அச்சீவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அந்த ட்விட்டர் பேஜ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீலெவலில் நீங்கள் வந்து டெஸ்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், எந்த ஒரு சார்ஜஸ்மே கிடையாது. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் அ கோல். நீங்கள் எதுக்காக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கோலை வந்து செட் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய கோலை செட் பண்ணாமல் எனக்கு ஏதோ ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கோலை வந்து செட் பண்ணுங்கள். லைக் நீங்கள் வந்து ஒரு டேக்ஸ் சேவ் பண்ணணும் அப்படி இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு ஒரு 10 yearsக்கு அப்புறம் எனக்கு இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கோலை ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் தான் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்போ நிறைய வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற நீங்கள் கோல் செட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ண நினைக்கிறீங்க
பண்ணுறீங்கன்னா அதுக்கு எதுவுமே மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய கோலை வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணணும். நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பெஸ்ட்டான வே. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதிகமாக ரிஸ்க் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதிகமாக ரிட்டர்ன்ஸ்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் நீங்கள் ஒரு 40 ஏஜில் இருக்கீங்க, இல்லை ஒரு 50 ஏஜில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாக ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ரிஸ்க் சுத்தமாக தேவையே இல்லை, நான் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் எனக்கு வந்தால் போதும், கம்மியாக இருந்தாலும் ஓகே, எனக்கு கான்ஸ்டன்டான அமௌண்ட் வந்து இயர்லி வந்துட்டு இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெப்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். சில டெப்ட் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதில் எது பெஸ்ட்டான டெப்ட் ஃபண்ட், எது பெஸ்ட்டான பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுங்கிறது அதுக்கு எதுவுமே கிடைக்கும். அண்ட் தென் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே அட்வான்டேஜஸ்ங்கிறது இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும்போது வரக்கூடிய ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் இடையிலே டிவைடெண்ட்னு சொல்லி உங்களுக்கு சில கமிஷன் வந்து வந்துட்டு இருக்கும். டிவைடெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனி ஏதோ ஒரு ப்ராஃபிட் பண்ணுது அப்படிங்கும்போது அந்த ப்ராஃபிட்டில் குறிப்பிட்ட கமிஷனை வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷேருக்கும் இயர்லி ஒரு 2 டைம்ஸ் இல்லை ஒரு 1 டைம் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டிவைடெண்ட் கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இயர்லி ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் சொல்லி அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஐடிசி இல்லை என்டிபிசி இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு அவங்க டிவிடெண்ட் மட்டுமே 4% 5% வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 5.6% 6% வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வச்சிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிவிடெண்டே 4% 5% கிடைக்கும். அது இல்லாமல் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்ங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இயர்லி இன்கமும் வரணும், அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அதாவது வந்து ப்ராஃபிட்டும் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிவிடெண்ட் பேஸ் பண்ண மியூச்சுவல் ஃபண்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். டிப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி. நீங்கள் நாமளாக வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு ரிட்டர்ன்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எஸ்ஐபி கூட மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ரிஸ்க்குங்கிறதும் எஸ்ஐபியில் ரெடியூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 3, செக் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் வந்து எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபண்டை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சில ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பேஸ் பண்ணி சில ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஐடியில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சில ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஃபண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஃபண்ட் வந்துட்டு எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்கிறத பாருங்கள். அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய சில ஃபண்ட்ஸ் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாமல் காமனாக இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா லைக் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இயர்லி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதாவது லாஸ்ட் இயர் எவ்வளோ வந்திருக்கு, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ வந்திருக்கு, அதாவது இயர் பை இயர் வந்து ஒரு ஃபஸ்ட் இயரில் ஒரு 12% கொடுக்குது அப்படின்னா செகண்ட் இயரில் ஒரு 13% 14% கொடுத்துருந்தா ஓகே. பட் அது வந்து ஒரு 10% இல்லை 9% கம்மியாகிடுச்சுன்னா ஏன் அந்த ஃபண்ட் வந்து கம்மியாகுது அப்படிங்கிற நீங்கள் செக் பண்ணணும். அதே மார்க்கெட் எந்த லெவலில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகி உங்கள் ஃபண்ட் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃபண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் வெளில வந்துட்டு கரெக்டாக மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற இன்க்ரீஸ் ஆகிற ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுங்க. செக்டர் அனாலிசிஸ். இது இனிஷியலாக வந்து நீங்கள் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஒரு செக்டர் அனாலிசிஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்கள் டெக்னிக்கல் கற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுக்கு நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் கற்றுக்கலாம். நீங்கள் எந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த செக்டர் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். லைக் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அதிகமான ஒரு பர்சன்டேஜ் ஃபினான்ஸில் வந்துட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் செக்டர் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ நல்லா மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு செக்டரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கான ரிட்டர்ன்ஸுங்கிறது அதிகமாக கிடைக்கும். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன் ரைட் டைம். அதாவது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஒரு டைமில் இன்வெஸ்ட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ஆகி ஓவர் சோல்டில் இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நிறைய ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்குறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து மார்க்கெட் வந்து நல்லா ஹையில் ஓவர் பாட்டில் இருக்கும்போது நீங்கள் வாங்காமல் ஓவர் சோல்டில் அதாவது ரொம்ப இறங்கி இருக்கும்போது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியான டைமில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் எஸ்ஐபியில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிஷியலாக இந்த எஸ்ஐபி ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி பண்ணுறது எந்த டேட்லாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ஸ்டாக்கோட மியூச்சுவல் ஃபண்ட் பேஜில் போய் பார்த்தீங்கனாலே அந்த ஃபண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எந்த டேட் வந்து பெஸ்ட்டான டேட் எஸ்ஐபிக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்லேயே வந்து மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன்ஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஃபண்டில் நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ஸ்டாக் பேஜ்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த ஃபண்டை கிளிக் பண்ணீங்க அப்படிங்கும்போது அந்த கிராஃப்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கிராஃபில் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக்குடைய இயர்லி பர்ஃபார்மன்ஸ் இயர்லி எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அவங்க தெளிவாக போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் உங்கள் ஃபண்ட் வந்துட்டு எந்தெந்த செக்டாரில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து செக்டார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த செக்டாரில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே இருக்கும். அதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா
செட் யுவர் மைண்ட் செட். அது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 20% 30% வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோ நீங்கள் போகக்கூடாது. பட் நீங்கள் மைண்ட் செட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஒரு 40% கிடைக்கும் அப்படின்ட்டு போனீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் லைட்டாக இறங்கி திருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறங்கும்போது செல் பண்ணுவீங்க. அதுமாதிரி செல் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மைண்ட் செட்டோட தான் போகணும். லைக் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6% கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதுலேருந்து ஒரு 2% இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு ஒரு 8% மியூச்சுவல் ஃபண்ட் வந்தால் போதும், இல்லை ஒரு 9% மியூச்சுவல் ஃபண்ட் வந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இயர்லி கண்டிப்பாக ஒரு 10% மேலே தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வரும். அதனால உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான ரிட்டர்ன்ஸ் வந்து சில இயர்ஸில் வந்தாலுமே உங்கள் மைண்ட் செட் வந்து ஒரு 9% ஃபோக்கஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் குவிட் பண்ணிட்டு வர மாட்டீங்க, கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் மைண்ட் செட் வந்து பர்ஃபெக்டாக வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ ஆட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.